ஹாய் கேஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் பேலரினா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்புல இப்போ அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்தோடைய ஹீரோயினி பூமி விட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க. அந்த உலகத்தில் பார்த்தா நிறைய சம்பவம்லாம் நடக்கும். குறிப்பாக நிறைய வில்லன்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இவங்களை எப்படி அவங்க பழி வாங்குறாங்க, அந்த வில்லன்கள் செய்யக்கூடிய சம்பவத்திலிருந்து எப்படி மக்களை காப்பாற்றுறாங்க, எப்படி ஃபைட் பண்ணுறாங்க, இறுதியில் ஹீரோனுடைய வாழ்வுக்கு என்னவா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் தாங்க. செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் சும்மா அடி வானத்துக்கும் பூமிக்கும் அடி பொழக்குது. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க. அது ஹீரோலாம் சும்மா பூந்து ஊடு கட்டி விளையாடுறாங்க. ஒவ்வொரு வில்லனும் சும்மா அடித்து தள்ளுறாங்க. அதெல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ரகரகமாக விதவிதமாக அப்படியே கலர் கலராக காமிக்கிறாங்க. என்னடா அது இப்படியெல்லாம் சண்டை காட்சி எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சும்மா பிசுறு ஓட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவான ஒரு ஆக்ஷன் மூவியாக இது வந்திருக்கு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் ஜான்விக்ங்கிறத ஹீரோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தலையை காட்டுவாங்க. ஏன்னா இதுக்கு முந்தைய பாகத்தில் அவர் தான் பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். இப்போ இந்த பாகத்தில் ஹீரோயின் தான் ரொம்ப லீடோ எடுத்து கடைசி வரைக்கும் இந்த படத்தில் வராங்க. ஒரு ஒரு பேரளவுக்கு போவார் ஹீரோ. அதேமாதிரி இந்த படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபிகள் நல்லா விஷுவல் எஃபெக்ட்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபு கதைக்குள்ளே போகவே மாட்டாங்க. அப்படியே ஏனோ தானே தான் இருக்குது. என்னடா அது ஒரு ஆக்ஷன் மூவிக்கு இப்படி ஒரு படம் பார்க்குறோமா அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கும். இவங்க இந்த ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்களா படம் சூப்பராக வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ் எதுவும் இல்லை. ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படி இப்படின்னு இருக்குது. அது ஸ்கிப்பபிள் சீன் தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு பட்டாசு கலப்புற படமாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.